Good evening, all, and warmly welcome for our 8th session, that is deep work. So, quickly, agenda enna அப்படின்னா வந்து as I said, goalless life is meaningless life. ஸோ நம்ம எதை தேடி போகிறோன்னே நம்மளுக்கு தெரியாமல் if we lead our life, that is ultimately meaningless. அண்ட் அது வந்து நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை தான் கொடுக்கும். ஸோ மேபி நம்ம அவுட் சைடில் சொல்லிக்கலாம், நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் லைஃபை அப்படின்ட்டு. பட் டீப் ட்ரூத் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் குட் வே ஆஃப் லீடிங் அவர் லைஃப். ஸோ தட் இஸ் தி அப்ஜெக்டிவ். ஸோ தட் இந்த ஒரு செஷனுக்கு அப்புறம் we can have some kind of clarity that how to set a goal for us and how to proceed further. So அதுதான் வந்து agenda. So that book we are going to talk about is Deep Work by Cal Newport. So he is the author. So he is 38 years old, associate professor in Department of Computer Science at Georgetown University. So a young guy, but he wrote 6 books. So this is his credibility. So ஏன் டீப் ஒர்க் வந்து இவ்வளோ சூப்பர் பவர் ஆஃப் தி 21st century ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து, ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியில் இருந்தோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியில் வந்து ஒரு டாப் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் வந்து டீப் ஒர்க் பண்ணி அவங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள், ஸோ ஹியூஜ் சங்க் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வர் டூயிங் ஃபைன் வித் ஷாலோ ஒர்க். ஸோ அப்போ அந்த டீப் ஒர்க் ரொம்ப எனக்கு வந்து டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணுன்றவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் மட்டும் இருந்தாங்க, அவங்க எலைட் கிளாஸ். ஸோ மீதி பேர் எல்லாருமே வந்து நம்ம ப்ரிடாமினண்ட்டாக நம்ம அப்பா தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஷாலோ ஒர்க் பண்ணியே வந்து தேவர் டூயிங் ஃபைன். ஸோ அது வந்து ஓகேவாக இருந்தது. பட் அதை பார்த்து நம்ம வளர்ந்துறதுனால வந்து நம்மளும் வந்து வி ஆர் ப்ரைம் டு டூ தட் ஷாலோ ஒர்க் விச் அவர் டேட் டிட். ஸோ பட் இதில் என்ன நடந்ததுன்னா, as evaluation goes, we are in the information economy. So industrial economy வந்து it's done. So we are in the information economy right now. So majority are the knowledge workers. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் கையும் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ யாருமே வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியில் இருந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ தஸ் அந்த டீப் ஒர்க் பண்ண அந்த சின்ன ஒரு ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் வந்து இப்போ என்லார்ஜ் ஆகி எல்லாருமே வந்து டீப் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டோம். தட்ஸ் வை ஐ ரோட் இட் ஆஸ் டீப் ஒர்க் இஸ் பிகமிங் கீ கரன்சி, எல்ஸ் டெக்னாலஜி வுட் ரீப்ளேசஸ். ஸோ நம்ம வந்து ஓமோடியஸ்ன்ற ஒரு செஷன் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா அந்த புக்கே வந்து என்ன அப்படின்னா வந்து எப்படி டெக்னாலஜி வந்து ரூல் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், இப்போயே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு டூ தி டீப் ஒர்க், டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ரீப்ளேசஸ். ஸோ டீப் ஒர்க்னா என்ன, ஷாலோ ஒர்க்னா என்ன குவிக்லி. ஸோ டீப் ஒர்க்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் நம்மளோட கக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து மேக்ஸிமம் அட்டைன் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து அது வந்து டீப்பாக வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்மளோட 100% கக்னிட்டிவ் எபிலிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற அந்த ஒர்க்கு தான் வந்து டீப் ஒர்க். ஏன் அதை பண்ணணும் அப்படின்னா வந்து தட் வில் கிரியேட் தி நியூ வேல்யூ. ஸோ நம்ம பண்ணுற வேலை வந்து சும்மா வந்து எல்லோரும் செய்கிற மாதிரி இல்லாமல், இஃப் வி ரியலி புட் அவர் மேக்ஸிமம் எஃபர்ட் டு டூ தட் ஒர்க், அல்டிமேட்லி வி வில் ட்ரை டு கிரியேட் தி நியூ வேல்யூ அண்ட் தட் வுட் பி ஹார்ட் டு ரிப்ளிகேட் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நன் ஆஃப் தி டெக்னாலஜி கேன் ரீப்ளேஸ் அஸ், பிகாஸ் வி ஆல்ரெடி கிரியேட்டிங் தி நியூ வேல்யூ அண்ட் வில் அல்டிமேட்லி வி வில் பி த சூப்பர் ஸ்டார் இன் அவர் ஆர்கனைசேஷன் ஆர் வாட் எவர் தி field we are working. So that is about the deep work. Shallow work, on other hand, what is shallow work? It's non-cognitively demanding. So ரொம்பலாம் நம்ம வந்து மூளையை கசக்கிலாம் வேலை செய்ய தேவையில்ல. இட்ஸ் ஆல் ஸ்ட்ரக்சர்ட் ஒர்க் இருக்கும். ஸோ which we can perform even while distraction இருந்தாலுமே we can do that. ஸோ பாட்டு கேட்டுனே ஒர்க் பண்ணலாம், இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணினே ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேலை எல்லாமே we can clearly categorize it as a shallow work. அந்த எஃபர்ட்லாம் ரொம்ப தேவையில்லை. அண்ட் தென் இட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி நியூ வேல்யூ. ஸோ நம்ம அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருப்போம். ஸோ அது யார் வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு வேலை. அண்ட் தென் இட் இஸ் வெரி ஈஸி டு ரெப்ளிகேட் யூஸிங் ஏஐ ஆர் வாட் எவர் தி டெக்னாலஜி, ஃபியூச்சர் டெக் இட் இஸ் கோயிங் டு கம். ஸோ இதுதான் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டீப் ஒர்க் அண்ட் தி ஷாலோ ஒர்க். ஸோ வித் திஸ் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இது கிரேட் ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துகிட்ருக்குல்ல. ஸோ இந்த ஏஐ எரா
So in another 5 or max 10 years, that restructuring இந்த இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியில் ஒரு ரீஸ்ட்ரக்சர் ஆச்சு. பட் அது வந்து சில வேலையை மட்டும்தான், சில ஃபிசிக்கல் வேலையை தான் வந்து மிஷின் ரீப்ளேஸ்டு ஹியூமன். ஸோ பட் ரைட் நவ் இந்த இன்ஃபர்மேஷன் எக்கானமி another revolutionல வந்து AI is going to replace major chunk of jobs which human are doing. ஸோ அதில் என்ன நடக்க போகுதுன்னா, it is going to divide the mass. So many would lose their job to tech, and others இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த டீப் ஒர்க் பண்ணி they are becoming the superstarல அவங்க not only they are going to survive, but they are going to become more valued. ஸோ அதுதான் ஹோமோடியஸ்ன்றதை நம்ம போன செஷனில் பார்த்தோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹியூஜாக இருக்க போகுது. ஸோ எலைட் கிளாஸ் வந்து பயங்கரம், அவங்கள வந்து கையில் தொட முடியாத தூரத்துக்கு போவாங்க. whereas another set of people, that is the major set of people who is going to lose the job to the tech or AI, அவங்க வந்து they are going to become redundant or irrelevant to the future. As Yuval Noah Harari mentioned, they are going to become useless community. So அதோட கண்டினியூஷனாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம் ஹோமோடியஸ் என்ன நடக்க போகுது, how they are going to rule the homo sapiens. But many ask me like how to become homodeus then. So we can get some answer for that question. So how to become homodeus? So the answer is using the depot. ஸோ ஆவரேஜ் இஸ் ஓவர். நான் சொன்ன மாதிரி நம்ம அப்பா அம்மா காலத்துலேயோ இல்லை தாத்தா காலத்தையோ பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம ப்ரைம் நிறைய ஆகியிருப்போம். ஸோ ஒரு வேலையில் சேர்ந்தவொடனே ஒரு இஎம்ஐயை போட்டு ஒரு வீடை வாங்கிட்டு நம்ம வந்து 25 வருஷம் வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்பா பார்த்து நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ இதை நம்ம மனசில் வந்து ரிப்பீட்டடாக நம்ம சொல்லி அதை மனசில் ஏற்றிக்கணும். ஸோ அப்படின்னா என்ன, அப்போ ஆவரேஜ் இஸ் ஓவர்னா அப்போ யார் வந்து த்ரைவ் பண்ண போகிறா அப்படின்னா 3 set of people only is going to thrive in the future. ஸோ நான் அகெயின் ஐ எம் மென்ஷனிங் ஹியர் அந்த த்ரைவ் அப்படின்னா வந்துட்டு who is going to be relevant in the future. நான் வந்து அவங்க இறந்துருவாங்க, அவங்க வந்து இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களாம் இருப்பாங்க. ஆனால் எப்படி வாழணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ வந்து நான் வந்து ரேஷன் கடையில் போயிட்டு ஃப்ரீயாக அரிசி வாங்கி நான் வந்து வாழ்ந்துப்பேன், இல்லை எதுனா ஒரு வேலையில் வந்து போய் நான் வந்து வாழ்ந்துப்பேன் அப்படின்றது வந்து ஐம் நாட் மென்ஷனிங் that set of people as thriving in the future. Thrive in the sense one step ahead of everyone. ஸோ அந்த மாதிரி வந்து வாழணும் அப்படின்னா தான் இந்த புக்கோட அப்ஜெக்டிவ். ஸோ தட் if you have anything in the mind that இந்த டீப் ஒர்க் பண்ணலன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எனக்கு வந்து வேலை போயிடும், அப்புறம் எனக்கு வந்து எதுவுமே நல்லா பண்ண முடியாது, இந்த ரோட்டில் தான் நிற்பேன் நான், இல்லைனா எந்த வேலையெல்லாம் கிடைக்காதா. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ எப்படி வந்து நல்லா வாழலாம், எப்படி ஒரு ஸ்டெப் வந்து ahead of everyone, ஸோ அப்படி வாழலாம் அப்படின்றது தான் இது. ஸோ the 3 set of people is going to fall on the lucrative side of the divide which I told in the previous slide. ஸோ அவங்க 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா high skilled workers, superstars and the owners. ஸோ high skilled workersனால் ஒன்றுமே இல்லை, ஃபியூச்சர் டெக்னாலஜியை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து கற்றுக்குறாங்க அப்படின்றவங்க தான் high skilled workers. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் AI or data science, machine learning. ஸோ இந்த மாதிரி அப்ஸ்கில்லிங் அப்கமிங் டெக் வந்து கரைச்சி குடிக்கணும் உடனே. இப்போ நான் வந்து இதில் இருக்கேன், வந்து எனக்கு வந்து அதில் வேலை இல்லையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ யூ நீட் டு foresee. ஸோ நம்மளோட வேலையை எது வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் ஃபர்ஸ்ட் ட்ரிவன் ஃப்ரேம்ஒர்க் சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்ஒர்க் போட்டு they already started how machine learning can automate whatever the work we are doing. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஏரியா வந்து they are analyzing the top level people. They already started it in the corona timeல. They are finding out what all the works we can automate using the machine language. So அந்த மாதிரி they already started. So அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்கீங்க, இல்லை மானிட்டரிங் ஜாபில் இருக்கீங்க, இல்லைனா வந்து டாக்குமெண்ட் பார்த்து எதனா ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் இருந்ததுன்னா ultimately in another 2 or 3 years you are going to lose the job if you are not enrich yourself for the further future tech. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து definitely it is going to be tough. எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ பட் ஆர் யூ ஸ்பெண்டிங் யுவர் டைம் டுவோர்ட்ஸ் தட் என்ரிச்சிங் ஃபியூச்சர் டெக்ன்றது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு நீங்கள் கோல் செட் பண்ணியிருக்கீங்களா,
அதை கோல் செட் பண்ணி நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக வந்து நீங்கள் அது படிக்கிறீங்களா அப்படின்றது தான். படித்து நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகினீங்களா, அதை மாஸ்டர் ஆகி நீங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸோ ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு மவுஸ் இருக்குது. ஸோ தே கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் இருந்துக்கிட்டு நீ யூஎஸில் கூட ஒர்க் பண்ணலாம், அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ தே ஆர் கோயிங் டு பி அப் இன் த மார்க்கெட் அண்ட் தே ஆர் கோயிங் டு பி ரெலவெண்ட் இன் தி ஃபியூச்சர். அண்ட் த சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா they are also high skilled workers, but they make value out of the skill they have. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறது, எதனா ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது, அது மூலயமா வந்து அவங்க அந்த க்ரியேட்டிவ் ப்ளஸ் த ஸ்கில்ட் ஒர்க் தே ஹாவ் இதை கம்பைன் பண்ணி தே வில் கிரியேட் த வேல்யூ. அந்த வேல்யூ வச்சு தே வில் ப்ரொவைட் த சர்வீஸ் டு தி எண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் பப்ளிக். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தே ஆர் கோயிங் டு thrive. And third is obviously the owners who is going to invest on those two people. So high skilled workers and superstar மாதிரி invest பண்ணி they are going to create jobs. ஸோ அப்போ யார் வந்து இப்போ இந்த மாதிரி ஓனர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா obviously you are going to earn the high skilled workers and the superstars, not the mediocre people, average people. அரைச்சமாகவும் அரைக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து வேலை தரமாட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் த ஓனர்ஸ் வித் திங்க். ஸோ தட் இஸ் நேச்சர். ஸோ இந்த மூணு கேட்டகரியில் இருந்தால் மட்டும்தான் வி ஆர் கோயிங் டு பி ரெலவெண்ட் இன் தி ஃபியூச்சர். ஸோ ஹவு டு வின் இன் திஸ் எக்கனாமி? ஸோ நம்ம பார்த்துட்டோம் 3 பேர். எப்படா வின் பண்ண முடியும், எப்படி வந்து பண்ண முடியும்னா எபிலிட்டி டு குயிக்லி மாஸ்டர் த ஆட் திங்ஸ் விச் இஸ் ஆப்வியஸ்லி தி ஃபியூச்சர் டெக். And then intelligent machines are complicated, so that is complicated because that is new technology. So adha quick ah nam vandu ena more you learn complicated things, it is very hard to replace you, right? So neenga romba complex ana ஒரு சிஸ்டம் உள்ள ஃபீல்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ தட் இப்போ அதுக்கு தான் நீங்கள் ஒரு கோல் வந்து செட் பண்ணி தென் யூ நீட் டு ஹாவ் ரீசனபிள் டைம் ஃப்ரேம் ஃபார் தேட் அண்ட் தென் யூ நீட் டு டூ தி ஒர்க் டுவர்ட்ஸ் தேட். ஸோ அப்போ இன்டெலிஜென்ட் மிஷின்ஸை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணணும். இஃப் யூ கான்ட் லேர்ன் யூ கான்ட் த்ரைவ். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் அட் எலைட் லெவல். ஸோ நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பத்தாது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு வந்து வேல்யூ க்ரியேட் பண்ணணும் அண்ட் பார் வித் எலைட் லெவல், போத் குவாலிட்டி ஆஸ் வெல் ஆஸ் தி ஸ்பீட். ஸோ அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியலை வந்து இன்னுமே நீங்கள் டீப்பர் பண்ணி 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 அது வந்து ஒரு ரிச்சுவல்ஸாக ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ வில் கிரியேட் அ வேல்யூ. நீங்கள் ஒரு 10 நாள் செய்கிற வேலையை நீங்கள் ஒரே நாள்லையோ இல்லை 2 நாள்லேயோ முடிச்சிட்டிங்கன்னா யூ ஹாவ் 8 days ஃப்ரீ டைம் டு திங்க் நம்ம இன்னும் எப்படி வந்து நல்லா பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு அந்த திங்கிங் போகும்போது ஆப்வியஸ்லி யூ ஆர் கோயிங் டு கிரியேட் த வேல்யூ. இஃப் யூ டோன்ட் ப்ரொடியூஸ் யூ ஒன்ட் த்ரைவ் டிஸ்பைட் பீயிங் டேலண்டட். ஸோ லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது, யூ நீட் டு ஆப்வியஸ்லி ப்ரொடியூஸ் தி வேல்யூ. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா யூ கேன் வின் இன் தட் எக்கனாமி. ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன், ஸ்பெண்டிங் மோர் டைம் டு தி கம்பெனி. ஏன் வந்து உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னா வந்து டாஸ்க் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல இன் டைம். ஏன் அப்படி எப்படி அப்போது வந்து ஒரு வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ இஸ் ஈஸி ஃபார்முலா. டைம் ஸ்பெண்ட் ப்ளஸ் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஃபோக்கஸ் ஈக்குவல் டு ஹை குவாலிட்டி ஒர்க் ப்ரொடியூஸ்ட். ஸோ நம்ம வந்து டைம் வந்து இதுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபார் த கிவன் டாஸ்க். அதில் இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபோக்கஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ 100% இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து வேலையும் சீக்கிரமாக முடியும், பட் த குவாலிட்டி இஸ் டாப் நாச். அங்கே தான் வந்து யூ வில் கிரியேட் த வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து இப்போ படிக்கிறீங்க, இப்போ இது வந்து என்னடா எல்லாருக்குமே வந்து வேலையில் மட்டும்தான் வந்து இது வந்து செட் ஆகுமான்னா அப்படி கிடையாது. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லை காலேஜ் போகிறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ எல்லாருக்குமே தெரியும் வந்து ஒரு கிரேட் வச்சுருப்பாங்க, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ கிரேட் பீப்புள் அண்ட் சி கிரேட் பீப்புள்? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னவோ சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து பாண்ட் டேலண்ட் இருக்குது, அவன் வந்து ஒரு ப்ராடஜி, அவனுக்கு வந்து ஏசி ரூம்லாம் செட் பண்ணி அவன் வந்து ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, எங்கள் வீடு இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும், விச் இன் அ வே இட்ஸ் எக்ஸ்கியூஸ் டு ப்ரொடியூஸ் தி வேல்யூ ஃப்ரம் வித்தின் அவர் செல்ஃப். ஸோ அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். பட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து
the quality of time you spent for the education or for the learning any topic with 100% intensity of focus, அதுதான் வந்து primary thing. ஸோ இது இருந்தாலே போதும். நீங்கள் வந்து எதனா ஒரு வெளியில் உட்காந்து நீங்கள் வந்து அவுட்டர் ஸ்பேஸில் போய் உட்காந்து ஒரு பார்க்கில் போய் உட்காந்து அங்கே கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு கன்ஃபைன்ட் ரூம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் see to that டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும். அல்டிமேட் ஃபோக்கஸ், நம்ம திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோலே நம்ம சொன்ன மாதிரி இங்கே அல்டிமேட் ஃபோக்கஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யூ வில் சஃபர் வித் டெம்பரரி டெஃப்னஸ். உங்கள் காதில் எதுவுமே விழாது. பக்கத்தில் இடியே விழுந்தாலும் இஃப் யூ ஹேவ் 100% ஃபோக்கஸ் ஆன் சம்திங் யூ ஆர் நாட் கோயிங் டு ஹியர் எனி திங். ஸோ அப்போது அதுதான் வந்து சைக்காலஜி, அதுதான் சயின்ஸ். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு வந்து சாக்கு சொன்னோன்னா ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ இந்த சிம்பிள் ஃபார்முலா வச்சு வி கேன் ப்ரொடியூஸ் ஹை குவாலிட்டி ஒர்க். ஸோ அதே சொன்னேன்ல. யா ஸோ குயிக்காக வந்த கொஸ்டின் என்னன்னா வந்து எஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் நீ சொல்றீல்ல, அந்த 100% ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் அது வந்து டஃப் ஆச்சு. அந்த ஒரு அந்த அதுவே ஒரு ஜேர்னி ஆச்சு. அந்த சில பேர் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க, இல்லை சில பேர் எக்ஸாக்ட்லி இட்ஸ் a flow state. Yes, அது ரொம்ப வந்து கஷ்டமாச்சு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது. we will touch on that Satish. So வர ஸ்லைடில் I will touch on that. So at the end we can if you have further doubt we can clarify on that. So thank you. அப்போது பார்த்தீங்கன்னா as I said, if you are getting into some work and phone goes off in the background, so phone ring ஆச்சுன்னா கூட what brain will do, the brain will respond to the distraction without our conscious effort. நம்மளுக்கே தெரியாது, ஆனால் அந்த பிரெயின் வந்து அந்த ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வந்துடும். So that's why that notification, the ding sound is very very critical and bane for the focus. ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ் கிடைக்கிறதே நம்ம வந்து ப்ரெடாமினேட்டாக நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபோன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணாமல் யூ கான்ட் டூ தி இன்டென்சிட்டி ஆஃப் தி ஃபோக்கஸ். ஸோ விச் இஸ் வெரி டஃப் as Satish told. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஸோ விச் we will tell what kind of preparation we should do before we do the deep work. So why is it so hard to do my work? ஸோ இதுதான் சதீஷ் சொன்ன ஒரு ரிலவெண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ why is it so hard? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக வந்து டாஸ்க் ஏ வச்சுக்கணும், அதுக்கப்புறமேட்டு டாஸ்க் பிக்கு போகிறோம். ஸோ சப்போஸ் we can for example we can have a task A as we are watching a cricket match, ஒரு T20 மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 hours பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பவர் பிளே வந்து 15th ஓவருக்கு அப்புறம் தான் வந்து எப்பயுமே பவர் பிளே இருக்கும். ஸோ 5 to 15th ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக ட்ராக் அடிக்கும். ஸோ சப்போஸ் அப்போ நான் நினைக்கிறேன் ஓகே இந்த 10 hours கேப்பில் வந்து ஐ கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் டீப் ஒர்க். இந்த ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு திரும்பி நம்ம 15th ஓவர் வந்து திரும்பி மேட்ச் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வைங்களேன். அப்போ என்ன நடக்கும்னா அட்டென்ஷன் ரெசிடியூன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் குவிக்லி ஆஃப்டர் 5 hours ஒரு 6லாம் அடித்து ஒரு 5 hours ஒரு 60 runs 70 runs போகுது, இல்லைனா ஒரு நிறைய 3 wicket விழுந்துருச்சு அப்படின்னும் போது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திரும்பி வந்து உங்களோட வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் வந்து ஸ்டில் இட் ரிசைட்ஸ் இன் தி கிரிக்கெட் தான் இன்னும் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைனைட் அட்டென்ஷன் மெமரின்றதே வந்து ஒரு ஃபைனைட் லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் டாஸ்க் ஏலேருந்து டக்குன்னு டாஸ்க் பி வந்து நீங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேயே ஒரு 50% ஆஃப் தி attention வந்து still it palpable it there in the task A. Only 50% you will carry for the task B. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து டீப் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளமாக என்னென்னா உங்களால் அல்டிமேட்டாக வந்து உங்களால் அந்த டாஸ்க்கை வந்து 1 hourல முடிக்க முடியாது. அப்போ என்ன நடுவில் என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே நம்ம மொபைலை வச்சு ஸ்கோர் என்னாச்சு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த அட்டென்ஷன் வந்து டாஸ்க் ஏல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதே வந்து நம்ம எதில் பார்க்கலாம்னா வந்து குழந்தைங்க வந்து இப்போ விளையாடிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போது வந்து சம்திங் டேஞ்சரஸாக போகிறாங்க, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பண்ணல, நம்ம வந்து வெளியில் போகிறோம் பையனை வந்து டக்குன்னு குளிக்க வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட திங்கிங்லேயே நம்ம இருந்து அந்த பையனை பிடிச்சி நம்ம இழுப்போம். அப்போ இழுக்கும் போது என்ன ஆகும்னா suddenly they go cranky and they'll start beating or crying அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ நம்ம என்ன நம்மளும் வந்து இன்னும் கடுப்பாயோ ஒன்றும் 5 minutes கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அரிபரியில் அடிக்க ஆரம்பிப்போம், திட்டுவோம். இதுதான் நடக்கும் எல்லார் வீட்லேயுமே. ஸோ இது என்னன்னா, நம்மளுக்கு தான் அவங்க செய்கிற வேலை வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஃபார் தெம் அவங்களுக்கு அது பெரிய இம்பார்ட்டன்ட் வேலை. அதுவும் வந்து அவங்க டீப் ஃபோக்கஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தான் வந்து கேவலமான வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அது அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை போய்ட்டு நம்ம சல்லுன்னு இழுக்கும் போது என்ன ஆகும்னா, ஸ்டில் தே கேரி தி அட்டென்ஷன் ரெசிடியூ அண்ட் தென் நம்ம அந்த டாஸ்க் பி நம்ம நினைக்கிற வேலையை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த கிராங்கினஸ் அதெல்லாம் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணணும். ஆனால் இந்த சைக்காலஜி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்லோலி வி நீட் டு ஸ்விட்ச் தர் அட்டென்ஷன் ஃப்ரம் டாஸ்க் ஏ டு டாஸ்க் பி. அதுக்கு வந்து டைம் அவங்களுக்கு தரணும், நம்மளுக்கும் பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணும் போதே வந்து இதுக்கும் சேர்த்து தான் ஸ்கெடியூல் பண்ணணும். நம்மளுக்கு வேணால் நம்ம வந்து ஓன் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், பட் வென் யூ ஹேவ் அ கிட் ஆர் டாட்லர் வித் யூ, அப்போ வந்து ஸ்கெடியூல் பண்ணும் போதே யூ நீட் டு கிவ் எனாஃப் பஃபர் டைம். ஸோ நீ வந்து அவனை வந்து ஸ்கூலுக்கு போக ரெடி பண்ணணும் அப்படின்னா 5 minutes குளிச்சுட்டு கிளம்பிடலான்றது உனக்கு வேணால் சாத்தியமாக இருக்கும், பட் இட் இஸ் நாட் அட் ஆல் ரீசனபிள் ஃபார் தி கிட்ஸ். ஸோ அப்போ அங்கே பஃபர் டைம் போட்டு அவனுக்கு தான் தெரியும் அவன் என்ன பண்ண அவன் குளிப்பான், என்ன பண்ணானா குளிக்க மாட்டான். அப்போ நீயும் வந்து பிஸியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பல ஆல்ரெடி நம்ம திங்கிங் ப்ராசஸ்லேயே பார்த்தது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு யூ நீட் டு டூ அ ஸ்கெடியூல். அதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் எரரில் யூ நீட் டு ரீவொர்க் ஆன் தி ஸ்கெடியூல். ஸோ ஒரு 1 week 10 days கழிச்சு தான் அந்த ஸ்கெடியூல் வந்து கரெக்டாக பொருந்தும். ஸோ தென் ஒன்லி யூ கேன் டூ தி டீப் ஒர்க் எஃபெக்டிவ்லி ஃப்ரம் 11th day onwards. ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு தடை ஃபார் டூயிங் த டீப் ஒர்க் விச் இஸ் மெட்ரிக் பிளாக் ஹோல். ஸோ அப்போ எப்படின்னா வந்து இப்போ நம்ம செய்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பீட் ஐடி ஆர் நான் ஐடியாக இருக்கட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கட்டும், ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் it is very very difficult to measure the contribution which we are doing for either for the organization level or for our home. எதுவா இருந்தாலுமே ஒரு மெட்ரிக்ஸ் கிடையாது. இதுதான்டா இது பண்ணிட்டேன்னா வந்து இவ்வளோ 10% ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன் தி க்ரோத் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் கம் ஃப்ரம் மை கான்ட்ரிபியூஷன். அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ் கிடையாது. நீங்கள் அப்ரைசலில் போகிற அந்த கோல்ஸே வந்து இப்போ தான் நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம், which is very absurd தான் என்னை பொறுத்த வரையும். So that is not going to define who I am or what kind of work I am doing. That goal, even though if I sit with my manager or supervisor, எந்த கோலுமே வந்து unless and until they know me personal, so they are not going to measure me or gauge me using that 10 goals. ஸோ அது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் பண்ணுற டீப் ஒர்க் அப்போ எப்போ எங்கே போய் அது வந்து ஃபிட்டின் ஆகுன்றதே நம்மளால தெரியாது. ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டினால தான் பீப்புள் ரெஃப்யூஸ் டு டூ டீப் ஒர்க். ஸோ என்னால் டீப் ஒர்க் பண்ண முடியாது ஆர் நான் செய்கிற வேலைக்கு வந்து டீப் ஒர்க் பொருந்தாது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்கியூஸ் வர்றதுக்கு காரணமே பிகாஸ் ஆஃப் திஸ் மெட்ரிக் பிளாக் ஹோல். ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் கிடையாது. அண்ட் தென் த செகண்ட் விச் ஐ ரிட்டன் இட் ஆஸ் அ பேன் ஃபார் டீப் ஒர்க், இட்ஸ் கல்ச்சர் ஆஃப் கனெக்டிவிட்டி. ஸோ எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி வந்து இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் அண்ட் இமெயில்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுனால ஒரு குரூப் கால் போடலாம். அந்த மாதிரி வந்து கல்ச்சர் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால டீப் ஒர்க் வந்து அநியாயத்துக்கு வந்து அடிப்படுது. ஸோ we can't do the deep work. So with this culture of connectivity, so the principle of least resistance அப்படின்னா இந்த 2 மெட்ரிக் பிளாக் ஹோலுக்கு பார்த்தீங்களா. ஸோ வித் திஸ் பிஸ்னஸ் செட்டிங் இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிளாரிட்டி இல்லாதனால வாட் வி ஆர் டென் டு டூ இஸ் we are we tend towards behavior that are easiest in the moment. ஸோ அதுனா என்னன்னா, இப்போ எனக்கு எதனா வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஐ குவிக்லி ஐ வில் டேக் அப் தி டீம்ஸ் அண்ட் ஐ வில் பிங் மை ஜூனியர்ஸ் ஆர் மை ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் இதெல்லாம் என்ன அப்படி கேட்டுருவோம். இல்லை இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எனக்கு டீபக் பண்ணி சொல்லிவிடுங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா இது வந்து ஈஸி இல்லை. ஸோ வந்து பாஸ் ஆன் தி பால் டு அதர் பீப்புள். ஸோ என்கிட்ட இல்லை, இப்போ எதனா ஒரு மெயில் வருது கிளைண்ட் கிட்டேருந்து எனக்கு ஒரு மெயில் வருது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா எஃப்ஓஐ அடி தட்டி நான் வந்து இன்னொரு டீம் அனுப்பிச்சி விடுவேன். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு 1 or 2 hour எப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன், இன்னொரு டீம் பாஸ் பண்ணிடுறேன்.
அப்படின்னு தான் நான் பாஸ் பண்ணல. ஜூனியர்ஸ்க்கு பாஸ் பண்ணுவேன், என்னென்னு பாடுறாத அப்படின்ட்டு பாஸ் பண்ணி விடுவேன். அவன் சுற்றி ஒரு நாள் கழிச்சு வருவான், இது மாதிரி தான் இதுவரையும் வந்துட்டேன், இதுக்கப்புறம் தெரியலன்னு. அப்புறம் உத்து பார்த்தா தான் தெரியும், இது ஆல்ரெடி எனக்கு தெரியுமே அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துருக்கே மாட்டோம், FIA தட்டி அமுச்சு விட்ருவோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் அது என்ன இஷ்யூ, முன்னாடி என்ன வந்துதா, இல்லை நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் பார்த்துருந்தேன்னா 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த வித ஒரு எஃபோர்ட்டுமே இல்லாமல், சின்ஸ் வி ஹாவ் அ கல்ச்சர் ஆஃப் கனெக்டிவிட்டி, வி ஆர் ஜஸ்ட் பாசிங் த பக் ஆன் அதர்ஸ். ஸோ அது மெசேஜாக இருக்கட்டும், இமெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை குயிக்லி ஒரு மீட்டிங், எப்போ பார்த்தாலும் ஒரு மீட்டிங், திடீர்னு மீட்டிங்கை போட்டு அது என்னடா ஆச்சு அதை பார்த்துலாமா அப்படின்வாங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், உடனே வந்து ஷால் வி கனெக்ட் அப்படின்னு ஒரு. அப்போ என்னன்னா இதெல்லாம் ஃப்ரீயில், இதெல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு கனெக்டிவிட்டி, இதில் யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் பெய்டு அப்படின்வாங்க சீக்கிரம். அதுவும் வந்து இந்த கொரோனா டைமில் மீட்டிங்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் டீப் ஃபோக்கஸ். அப்போ நான் எப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் எப்போ தான் என் வேலையை முடிப்பேன். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா வந்து பிசினஸ் ஆஸ் அ ப்ராக்ஸி ஃபார் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அப்போ என்ன இந்த மாதிரி என்னோட கான்ட்ரிபியூஷனை வந்து ஐ கான்ட் குவான்டிஃபை இட் அப்படின்ற அந்த மெட்ரிக் பிளாக் ஹோல் இந்த ரீசனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் வந்து பிஸியாக இருந்தேன்னா வந்து நான் ப்ரொடக்டிவாக இருக்கிறேன்ற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் எப்பயுமே வந்து ஆன்லைனில் இருப்பேன், 12 ஹவர்ஸ் நான் வந்து ஒரு வேலையை வந்து 8 மணி நேரம் 8 ஹவர்ஸ் தான் எனக்கு வந்து பண்ணணும்னா நான் வந்து 12 ஹவர்ஸ் நான் ஸ்ட்ரெச் பண்ணி முடிக்கிறேன். நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு மேலேயும் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து மீட்டிங்கே 4 மணி நேரம் வச்சுருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சேப்பியன்ஸ் சொல்லிட்டு ஒரு டூலை ஒன்று போட்டு நான் என்ன வேலை செய்கிறேன், எந்த டூலில் வேலை செய்கிறேன்லாம் வந்து கிளாக் பண்ணானுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூலில் வந்து நான் 9 hours 10 hours நான் வச்சுருக்கேன். 10 hours ஐ வாஸ் இன் தி டூல். ஸோ நான் வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கேன்ற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பிஸியாக வச்சுருக்கேன், நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னு இந்த டூலை வச்சுலாம் நம்ம வந்து காட்டுறோம். பட் ஆர் வி producing the value out of the time which we are investing on daily basis? நான் 12 hours வேலை செஞ்சேன்னா அந்த end of the 12 hours நான் என்ன ப்ரொடக்டிவிட்டி நான் கொடுத்தேன் அப்படின்றதுக்கு வந்து எந்த மெட்ரிக்ஸுமே கிடையாது. பட் நான் 12 hours வேலை செஞ்சேன்ல, அதுவே ஒரு மெட்ரிக்ஸாக வச்சு போகிறாங்க. அதுதான் பிசினஸ் அஸ் அ ப்ராக்ஸி ஃபார் த ப்ரொடக்டிவிட்டி. அது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் எரா, நம்மளுடைய சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் எராவில் நீங்கள் வந்து பிஸியாகவே வச்சுப்பாங்க. நான் அங்கேருந்து ஓடுறது, ஏன்னா அப்போலாம் இங்கேருந்து அந்த ரூம்லேருந்து இந்த ரூம் போகிறது, அதுக்கப்புறம் ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணுறது, அந்த மிஷினை சுற்றுறது, ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி பிஸியாகவே இருப்பாங்க. ஸோ ஒரு மேனேஜர் பார்த்தானா ஓகேப்பா பம்பர் மாதிரி வேலை செய்கிறான்ப்பா அப்படின்னு கண்ணுக்கு வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவன் நல்லா, அப்போ யாருன்னா ஒரு மூலையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தானா அவன் வந்து வெட்டி பையன் அப்படின்ற மாதிரி தான் வந்து மேனேஜர் வந்து முடிவு பண்ணுவான். ஸோ அதே கான்செப்டை நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த எக்கனாமிக்கு நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்டிவாக காமிச்சிக்கிறோம் பிகாஸ் ஆஃப் தி மெட்ரிக் பிளாக் ஹோல். ஸோ அதில் வந்து ஒரு வேல்யூவே கிடையாது. ஸோ சதீஷ் டோல், ஸோ எப்படி வந்து டீப் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ஒரு 4 ரூல் இருக்குது. இந்த 4 ரூலை இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே யூ கேன் ஹேவ் சம் ஐடியா ஹவு டு டூ தி டீப் ஒர்க். ஸோ ரூல் நம்பர் 1, ஸோ ஒர்க் டீப்லி ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த டீப் ஒர்க் பண்ணோன்னா யூ ஷுட் ஹேவ் அ வில் பவர். ஸோ ஒரு 90 minutes 2 hours நான் வந்து என்னோட ஸ்கெடியூல் வந்து டீப் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த டாஸ்க் பண்ண போகிறேன்னு நீங்கள் வந்து கோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அல்டிமேட் வில் பவர். அது ஆல்ரெடி ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் வில் பவர் தான் இருக்குது. ஸோ இஃப் யூ யூஸ் இட், இஃப் யூ யூஸ் தட் ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் வில் பவர் எல்ஸ்வேர், தட் இஸ் கோயிங் ஆப்வியஸ்லி தட் இஸ் கோயிங் டு டிப்ளீட். ஸோ அது வந்து ரொம்ப கோல்டு மாதிரி, டைம் இஸ் கோல்டில். ஸோ அப்போ அதை வந்து ரொம்ப வந்து காஷியஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அந்த ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் வில் பவரை. ஸோ அப்போ எப்போ பண்ணணும்னா அந்த நான் ஒதுக்கப்பட்ட அந்த டீப் ஒர்க்குக்கு மட்டுமே நான் வந்து 2 hours நான் வந்து 100% எஃபர்ட்டை நான் அங்கேயே போட்டுருவேன். ஷாலோ ஒர்க் பண்ணும் போதெல்லாம் என்னோட வில் பவரை நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ரிச்சுவல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி யூ நீட் டு யூஸ் இட் religiously. So that is the first point. And the second point is you need to have a routine. Yeah, and the will power la இன்னொரு பாயிண்ட் இருக்கு. Yeah, so இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீ will power வந்து கூகுள் சொன்ன மாதிரி டீப் ஒர்க் பண்ணும்போது பல விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணும்போது உன்னோட வில் பவர் வந்து டிப்ளீட் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் இருக்கக்கூடாது. correct. அதுதான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். டிஸ்ட்ராக்ஷன் என்ன மாதிரி வேணா இருக்கலாம். அதுதான் that's why the prep work is you need to find the calm atmosphere and then the particular time அந்த டைம்ல அந்த பிளேஸ்ல அதெல்லாம் செட் பண்ணி தான் உங்களோட ஸ்கெடியூல்லே இந்த ஹவர்ல தான்
என் பையன்லாம் தொந்தரவு பண்ண மாட்டான், என் பையன் தூங்குற டைமு, என் பையன் ஸ்கூல் போகிற டைமு, இந்த டைமில் வந்து எனக்கு வந்து வேலையும் இருக்காது, எந்த வித மீட்டிங்கும் இருக்கக்கூடாது. அப்படியே மீட்டிங் செட் பண்ணுறாங்கன்னா யூ நீட் டு கோ அண்ட் tell your subordinates that with this 2 hours time frame I'm not going to be available for anything. ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு வந்து நீ சினிமாவுக்கு போகிறேன்னு அவங்க நினச்சிக்கூடாது. ஸோ யூ நீட் டு டெல் தம் கிளியர்லி that 2 hours I'm going to do the deep work for the organization only. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். இனிஷியலாக வந்து they will do some kind of mocking or உங்களை வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் in a due time வந்து நீங்கள் வந்து if you show them the change or the productivity out of this 2 hours deep work, they are going to okay with that new habit which you are going to incorporate. So அந்த மாதிரி சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் அந்த ரொட்டீன்ஸில். ஸோ you need to add routines and rituals to working. ஸோ இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் லைஃப் மட்டும்தான் கிடையாது. ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் அண்ட் டேம் ஷுர் இட் வில் அப்ளிகபிள் ஃபார் தி பர்சனல் லைஃப் ஆல்சோ. ஸோ அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து அஃபிஷியல் ஒர்க்குக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 8 hours நான் முடிச்சிட்டேன்ப்பா, மீதி இருக்கிற இன்னொரு 8 hours ஸ்லீப் டைம் இல்லாமல் இன்னொரு 8 hours வந்து நான் சினிமா பார்ப்பேன்னா, நான் வந்து ஜாலியாக இருப்பேன்னா, ஒரு ஸ்கெடியூல் இல்லாமல் என்னோடய லைஃப் வந்து நான் லீட் பண்ணணும், அப்படி கிடையாது. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு ஸ்கெடியூல் வேணும், which we will touch in another slide. And then before you go ஒரே ஒண்ணே சொல்லிங்களா, அதுக்கு ஒரு சின்ன இது. ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட்ல வந்து நியூரோ சயின்டிஸ்ட், நிறைய ரீசர்ச் பண்றாரு. எப்படின்னா வந்து ஃபியர், வில் பவர், அப்புறம் ஃபோக்கஸ், எப்படி ஃபோக்கஸ் கொண்டு வருதுன்ட்டு. ஸோ அவர் எப்பவுமே அவர் எப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல நிறைய அந்த இது வீடியோஸ் மாதிரி போட்டுருப்பாரு. ஸோ அவரு சொல்ற என்ன வந்து அவரோட ரீசர்ச் படி விஷன் ஃபாலோஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, உங்கள் கண்ணு எதை பார்த்துட்டு இருக்கோ, அதில் இது வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் இஃப் யூ ஸ்டில் கீப் ஃபோக்கஸிங் ஆன், நீங்கள் இப்போது எந்த பேஜில் இருக்கணும், ஒர்க் பண்ணணுமோ, இல்லை எந்த புக்கில் இருக்கீங்களோ அந்த புக் உங்கள் கண்ணு பார்த்துட்டே இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் செக் தட் அவுட் லேட்டர் ஆன். That's correct. That's what I said in the last session itself. We have discussed that you will suffer the temporary deafness and temporary blindness. ஸோ நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி என்ன நடந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் மேபி ஒரு செகண்ட் பர்சனுக்கு மேபி அதை நீங்கள் பார்க்குற மாதிரி தோணும். பட் அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் 100% யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சம் அதர் திங். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தான் பேசினாலும் உங்கள் காதில் விழாது. அதனால தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் பேசுறதும் காதில் கேட்குதா இல்லையா, செவிடாயிட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தி ஆப்போனன்ட் இஸ் doing some kind of focused on something. அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கலாம், நான் ப்ரொடக்டிவாக இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் they are concentrating on some other thing so that அந்த டைமில் நம்ம வந்து பேசினோம்னா அது வந்து வேஸ்ட்டுன்றதை நம்மளுக்கு புரியணும். ஸோ which is very true. And then டீப் ஒர்க் பண்ணுறது வந்து ஆல்ரெடி ஐ டோல்ட் அடாக்கா நீங்கள் வந்து நான் வந்து ஓகே நான் இப்போ இப்போ இது முடிச்சுட்டு எனக்கு ஸ்கெடியூலே இல்லை, ஆனாலும் நான் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour நான் டீப் ஒர்க் பண்ண போகிறேன்டா அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரிலாம் பண்ணுன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரேர் பீப்புளால் மட்டும்தான் வந்து அடாக்காக வந்து டீப் ஒர்க் பண்ண முடியும். அது யாருன்னா வந்து ஆல்ரெடி அவங்க டீப் ஒர்க் பண்ணி ரொம்ப வந்து பரிச்சயமானவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க தான் வந்து ஒரு ஸ்கெடியூலே இல்லாமல் கிடைக்கிற டைம்லாம் வந்து டீப் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ காமன் மேன் ஆர் ஆஸ் அ பிகினர் நம்ம என்ன பண்ணணும்னா we need to have a ritual. ஸோ இந்த டைமில் இந்த டைம் அதுனா வந்து இன்க்ளூடிங் வீக்கெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அது இப்போ ரிச்சுவல்ஸ் வர வரையும். ஸோ அப்போ வந்து அந்த டைம் அந்த 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 பிளேஸ் அதெல்லாமே வந்து செட் பண்ணிக்கணும். உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா த பெட்டர் பிளேஸ் வுட் பி த கான்ஃபரன்ஸ் ரூம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் லாக் பண்ணுங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் போய் உட்காருங்க, யாருமே இருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேபின் இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் இப்போ எல்லாமே அப்படி தானே இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ஆஸ் பர் ஆர்த்தர் தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ that is the rule number 1. ஸோ இது எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம்? ரூல் நம்பர் 1ஓட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர் பிஸ்னஸ் டேர்மாக இருக்கும் 4DX அப்படின்னு. ஸோ அகைன் ஆஸ் ஐ செட் நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து எடுத்துக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. எங்கே நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தாலும் we can incorporate in our life. ஸோ இந்த பிஸ்னஸ் அஜெண்டாவே ஆத்தர் has used
ஸோ 4DX அப்படின்னா வந்து 4 disciplines of execution. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து வைட்லி இம்பார்ட்டன்ட் கோல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கோலுக்கு வந்து ஒரு 10 ஆக்டிவிட்டி யூ கேன் லிஸ்ட் டவுன். ஸோ அந்த 10 ஆக்டிவிட்டியுமே வந்து இட் வில் எய்ட் டு அச்சீவ் த கோல். அப்படியே இருந்தாலுமே யூ ஷுட் நாட் ட்ரை டு டூ ஆல் தோஸ் 10 ஆக்டிவிட்டீஸ் அட் எ ஸ்ட்ரெச். ஸோ மோர் யூ ட்ரை டு டூ லெஸ் யூ அக்கம்ப்ளிஷ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா யூ நீட் டு டூ தி ப்ரையாரிட்டைஸ் யுவர் தோஸ் 10 ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தென் 1 2 3 அந்த மாதிரி நீங்கள் வந்து போகணும் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஃபோக்கஸ் ஆன் வெரி இம்பார்ட்டன்ட் கோல். ஸோ அப்போ இந்த டாப் 2 ப்ரையாரிட்டியை வந்து டார்கெட் பண்ணி யூ நீட் டு டூ தி ஃபோக்கஸ். அந்த 2 முடிச்சிட்டிங்கன்னா தென் யூ கோ ஃபார் தி 3 and 4. சப்போஸ் யூ ஹேவ் 2 hours ஆஃப் டீப் ஒர்க் விண்டோ, ஃபஸ்ட்டு 2 ஆக்டிவிட்டி வந்து 15 minutesலேயே முடிச்சிடுறீங்க அப்படின்னா யூ ஸ்டில் ஹேவ் 1 hour 45 minutes டு கோ. தட் டைம் யூ கேன் கோ வித் தி 3rd priority and 4th priority. இல்லை எனக்கு 2 மணி நேரமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டிலே போயிடுச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், பிகாஸ் தட் இஸ் தி ப்ரையாரிட்டி, ரைட்? ஸோ அதுதான் வந்து சீக்கிரமாக கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம 10th ஆக்டிவிட்டியே பிடிச்சி தொங்கி கிடப்போம். அது வந்து ஜஸ்ட் இட் வில் கான்ட்ரிபியூட் ஒன்லி 5% டு த கோல். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே அது 5% தானே, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டை பண்ணலன்னா வி நெவர் நியூ தட் how much of percentage it is going to contribute for our ultimate goal. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தோஸ் ப்ரையாரிட்டைஸ் ஆக்டிவிட்டி. அண்ட் திஸ் இஸ் டேம் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் ஆன் லீட் மெஷர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு 2 years down the line or 3 years down the line எனக்கு கோல் இருக்குது. அந்த கோலை நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னா வந்து டெய்லி ஒர்க் பண்ணணும். அப்போ டெய்லியுமே நான் டீப் ஒர்க் பண்ணும்போது ஹவு டு ஐ குவான்டிஃபை தட் இன்னைக்கு பண்ண ஒர்க் வந்து ப்ரொடக்டிவ் ஒர்க்கு, இது வந்து நான் வந்து இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணேன்னா வித்தின் 2 hours வந்து ஈஸிலி ஐ கேன் ரீச் த கோல்ன்ற மாதிரி. ஹவு டு யூ காஜ், ஹவு டு யூ எவால்வேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two important factors, that is lag measure and the lead measure. lag measureனா that is ultimate goal you are going to try. அதுதான் அந்த 2 வருஷம் கழிச்சு நான் வந்து ஜப்பான் போகிறேன்றது தான் வந்து உங்கள் lag measure. ஸோ லீட் மெஷர் அப்படின்னா என்னென்னா ஜப்பான் போகிறதுக்கு என்னென்னலாம் இப்போ நான் வந்து பண்ணணும், அப்புறம் ஜாப்பனீஸ் கோர்ஸ் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் கோர்ஸ் முடிக்கணும்னா நான் வந்து இந்த 1 hour நான் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் another 1 hour வந்து நான் வந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதை வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோட வேலை இருக்குது அதையும் முடிக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணணும். as I said in the first point. ஸோ லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அந்த ப்ரையாரிட்டைஸ் ஆன இப்போ இன்னைக்கு வந்து இந்த சாப்டர் நான் முடிக்க போகிறேன் அப்படின்றது தான் இன்னையோட கோல். அப்படின்னா அந்த 2 hours நீங்கள் முடிச்சிங்களா இல்லையா? சப்போஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா கீப் எ கம்பெலிங் ஸ்கோர் போர்டு. அந்த ஸ்கோர் போர்டில் யூ நீட் டு டூ கேலண்டரில் நீங்கள் வந்து குறிச்சு வைங்க, ஓகே இன்னைக்கு வந்து ஐ ஹவ் அச்சீவ்ட் மை கோல் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இன்டூ மார்க்கோ ஒரு சர்க்கிளோ நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு பண்ணுறீங்க, நாளைக்கு வந்து அதே கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ நீட் டு டூ தி குவிக்லி யூ நீட் டு டூ தி இன்ட்ரோஸ்பெக்ட். ஏன் என்னால் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியல, நேற்று ஏன் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது, அப்போ வாட் இஸ் தி நியூ திங் கேம் பிட்வீன் எஸ்டர்டே அண்ட் டுடே. அப்போ ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கு, என் பையன் வந்துட்டானா, இல்லை நான் வந்து சரியாக தூங்கலையா, ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னு ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி யூ நீட் டு ஃபைண்ட் தட் அண்ட் தென் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் நெக்லெக்ட் தட் டுமாரோ அண்ட் தென் யூ கேன் அச்சீவ் த டுமாரோஸ் கோல். ஸோ அப்போ இந்த ஸ்கோர் போர்ட் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்போ சப்போஸ் நீங்கள் 10 days நீங்கள் வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11th day இட் வில் பிகம் அ ஹேபிட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்ல, அதுதான் நம்ம திங்கிங் பர்சன் ஸ்லோலியே பார்த்தோம். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரிச்சுவலில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தென் 11th day இட் இஸ் கோயிங் டு பி ஹேபிட் ஃபார் யூ. அப்போ வந்து கஷ்டமாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 11th dayலேருந்து that 2 hours நீங்களே வந்து தெரியாமையே நீங்கள் வந்து யூ வில் கோ ஃபார் த டீப் ஒர்க். அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அதை ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க. அந்த 11th day நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன்ற மாதிரி உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் தட் லிமிட்டட் ஃபைனைட் வில் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி டியூன்டு. ஸோ அதுதான் வந்து அந்த டியூன் ஆகிற வரையும் தான். சப்போஸ் சில பேர் 10 நாள் ஆகும், சில பேர் 1 மாதம் ஆகும், சில பேர் 6 மாதம் கூட இருக்கட்டும். அந்த ஹேபிட் வர வரையும் நீட் டு கம்பெலிங் இந்த ஸ்கோர் போர்டு வச்சுக்கிட்டே வாங்க. ஃபெயில் ஆனீங்கன்னா ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு டீம் ஆக்டிவிட்டியாக இருக்குது, என் டீமே சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யணுன்னும் போது ஹாவ் எ ரெகுலர் டீம் மீட்டிங். That is why the scrum call is coming into picture. So IT la scrum call ஒன்று இருக்குது, which is nothing but the day starts with the scrum meeting. அந்த மீட்டிங்கில் நான் நேற்று என்ன பண்ணேன், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், ஸோ அப்படின்ற எதனா தடங்கள் இருக்கா அதெல்லாம் பண்ணிவிட்டு we will start the work. ஸோ அந்த மாதிரி வந்து you need to have a regular meeting with the team
அண்ட் தென் பாஸ் ஆன் தி அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நீ முடிக்கலையா, நீ ஏன் முடிக்கலன்ற மாதிரி திரும்பியும் வந்து அந்த ஸ்கோர் போர்டை பார்த்து ட்வீக் ஹியர் அண்ட் தேர் அண்ட் தென் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ இந்த 4DX நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லி இந்த ஸ்கோர் போர்டே சொல்லிடும் நீ வந்து 2 வருஷத்தில் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதான்னு. ஸ்கோர் போர்டு சப்போஸ் நீங்கள் 1 மாதம் பண்ணிவிட்டு 2வது மாதம் நீங்கள் வந்து ஸ்கோர் போர்டு 0 இருக்குதுன்னு வைங்களேன், ஆப்வியஸ்லாக அல்டிமேட்டாக யார் தப்பு? அது உங்கள் தப்பு தானே. அப்போ வந்து நான் 2 years அச்சீவ் பண்ண முடியலன்னு உங்களால் நொண்டி சாக்கு சொல்லவே முடியாது அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் 2வது மாதம் நீங்கள் ஒர்க்கே பண்ணல. அப்போது அல்டிமேட்லி தி ப்ராப்ளம் லைஸ் வித் யூ. நீ யாரை போய் உங்களால் சொல்லலாம். இப்போ இந்த நொண்டி சாக்கு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் இல்லாதனால, இந்த மாதிரி ஒரு ரெட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியாதனால, அதனால தான் நம்ம எப்பயுமே இதுதான் என் கோல்னு சொல்கிறதே சில பேர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ நான் அடுத்த மாதம் வந்து இந்த செஷன் போடுறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு கோல் தான். அது நான் சொல்லிட்டேனேன்றதுக்காக தான் நான் வந்து எப்படியோ முடிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் வீக் ஒரு 10 days வந்து எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருந்தது. சடேஷே ஒரு வாட்டி கேட்டேன், என்ன போஸ்ட்மான் பண்ணிடலாமான்னு கேட்டான். ஸோ அப்போ முடியாது, நான் உட்காந்து முடிக்கிற ஒரு நாள் லீவ் போட்டாச்சு நான் பண்ணுறேன்ற மாதிரி தான் நான் சொல்லி தான் வந்து இந்த பிபிடியை வந்து நேற்று தான் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தோம் 2 பேர் சேர்ந்து. வேற திங்கிங் ப்ராசஸ்லோ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடியே முடிச்சிட்டோம். ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி அடாக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கெடியூலில் உள்ளே வரும். நம்ம இப்போது வந்து நான் ஸ்கெடியூல் போட்டுட்டேன், அதனால வந்து எக்ஸ்ட்ரா வேலைனால நான் எடுத்துக்க மாட்டேன். யூ ஷுட் நாட் பிளைண்ட்லி யூ ஷுட் நாட் டெல் நோ டு அதர்ஸ். அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கூட இருக்கலாம். ஸ்டில் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா யூ நீட் டு ரீஸ்கெடியூல் யுவர் டெய்லி கோல்ஸ். நான் கோல் செட் பண்ணிட்டேன் அதனால நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா அதுவும் தப்பு. தட் வுட் பிகம் லைக் எ மெக்கானிக்கல் லைஃப். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேலை வந்ததுன்னா யூ நீட் டு ரீஸ்கெடியூல் இட். அந்த 24 hours நீ வந்து கோல்லே இருக்கணும், ஸ்கெடியூல்லே இருக்கணும். பட் யூ ஷுட் ரீஸ்கெடியூல் இட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து we need to go further. So when you work hard, when you're done, be done. இது வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க எங்கன்னா. ஸோ இந்த கோட்டை வந்து எங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ விச் மீன்ஸ் வேலை அஃபிஷியல் ஒர்க்கு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஒர்க்கை பற்றி யோசிக்கவே கூடாது. தட் இஸ் தி ஷட் டவுன் ரிச்சுவல் யூ நீட் டு டூ. சப்போஸ் 6 o'clock நீங்கள் ஷட் டவுன் பண்ணிங்கன்னா 5:30 நீங்கள் வந்து உங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5:30 to 6 வந்து யூ நீட் டு டூ தி ஷட் டவுன் ரிச்சுவல். எதனா மெயில் அனுப்பணும்னு அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமேட்டு எதனா வந்து டு டூ லிஸ்ட் எதனா அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் 6 நெக்ஸ்ட் டே 9 அது வந்து அஃபிஷியல் ஒர்க் எடுக்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் முன்னாடியே செட் பண்ணி என்ன கால் வந்தால் நான் அட்டன் பண்ண மாட்டேன், நான் மெசேஜ் பார்க்க மாட்டேன், மெயில் செக் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிடணும். இது ஏன் இது வந்து அப்போ பண்ணக்கூடாதா அப்படின்னா அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யூடிடி, ஸோ வந்து அன்கான்சியஸ் தாட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஆஸ் ஐ செட் எர்லியர், வி ஹாவ் அ ஃபைனைட் வில் பவர் தான் வி ஹாவ். பட் அது வந்து கான்சியஸாக நீங்கள் எஃபர்ட் பண்ணணும் அந்த வில் பவருக்கு. இப்போ டீப் ஒர்க் பண்ணும்போது கான்சியஸ் எஃபர்ட் இருந்தால் தான் அந்த வில் பவர் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு டாஸ்க் வந்து முடிக்க முடியும்னு சொன்னேன். ஆனால் அதோட கவுண்டர் பார்ட் ஒன்று இருக்குது, அது வந்து அன்கான்சியஸ் தாட்ஸ் இருக்குது. அதோட நியூரனல் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹியூஜ். அது வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிக்கலாம் சப்போஸ் ஃபார் சே. ஸோ அப்போது அதுக்கும் நம்ம அலோகேட் பண்ணணும்ல. எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஃபைனைட் வில் பவர்லேயே நான் வந்து கான்சியஸான எஃபர்ட் போட்டு தான் நான் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன்னு நீங்கள் வந்து கங்கணம் கட்டின்னு இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் பிகாஸ் தட் இஸ் ஃபைனைட். சடே சொல்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கே அந்த எஃபர்ட் போயிடும். ஸோ அப்போ வந்து நான் எல்லாத்தையுமே நான் வச்சுட்டு வந்து வைப்பேன். நான் வந்து 8 hours நான் டீப் ஒர்க் போடுவேன், அதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ அது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் 2 hours தான் நம்மளால் போட முடியும். ரொம்ப நீங்கள் ஹேபிட் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 hours போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா வந்து அது வந்து மீனிங்லெஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து டாஸ்கையே ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் போதே இந்த டாஸ்க்கு வந்து நான் டீப் ஒர்க் போடுவேன், இந்த டாஸ்க்கெல்லாம் நான் வந்து அந்த யூடிடிலே விட்டுடுவேன். ஸோ விச் அதே வந்து that kind of bandwidth, neuronal bandwidth will help us to provide the solution. So அந்த டாஸ்க்கை நம்ம எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இதை கான்சியஸ் தாட் போடலாம், இதை அன்கான்சியஸ் தாட் போடலான்னு நம்ம ட்ரெயின் பண்ணோம். தட் ஷட் டவுன் ரிச்சுவல் இஸ் நாட் அபவுட் ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் டைம் we engage in work, but instead diversifying the type of work we deploy. ஸோ அதனால் நான் ஷட் டவுன் ரிச்சுவல்ஸ் நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து 6 மணிக்கு மேலே எனக்கு கண்டு தெரியாதுன்ற மாதிரி வந்து 6 மணிக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இந்த 6 மணிக்கு மேலே I will utilize my UTT to provide the solutions. அவ்வளோதான்.
நான் திரும்பியும் வந்து மெயிலெலாம் செக் பண்ணிவிட்டு என்னோட டிஸ்ட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் நான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு தியரி. இன்னொரு தியரி பார்த்தீங்கன்னா வந்து அட்டென்ஷன் ரெஸ்டோரேஷன் தியரி, ஏஆர்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் சொன்னல, அந்த அட்டென்ஷன் தான் வந்து உங்களுக்கு டீப் ஃபோக்கஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ வந்து தினைக்கும் நான் நைட்லேயும் வேலை செய்வேன், நான் வந்து வீட்டுக்கு வந்து வேலை செய்வேன் அப்படின்னா அட்டென்ஷன் இருக்காது. ஏன்னா அதுவும் ஃபைனைட்டில். அப்போ எப்படி நீ வேலை செய்கிறதே வேஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நான் நைட்டு வேலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு, பட் யூ கான்ட் டூ த ப்ரொடக்டிவ் ஒர்க். ஏன்னா ஆல்ரெடி யூ டிப்ளீட்டட் யுவர் அட்டென்ஷன். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, யூ நீட் டு ரீசார்ஜ் யுவர் செல்ஃப். அங்கே தான் தூங்கணும், அப்புறமேட்டு பசங்களோட பேசலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், ஜாகிங் போங்க, லிசன் டு மியூசிக். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு ரீசார்ஜ், நீங்கள் வந்து ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி திரும்பி அட்டென்ஷன் ரெஸ்டோரேஷன் நடக்குவாங்க. ஸோ தட் இன் நெக்ஸ்ட் டே அகெயின் யூ கேன் புட் யுவர் 100% ஆன் தி டீப் ஒர்க். இதை பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் அட்டென்ஷன் நீங்கள் டிப்ளீட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க, அடித்து தள்ளிகிட்டே இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களால் டீப் ஒர்க் பண்ண முடியாது. இட் இஸ் அகெயின் லைக் எ ஸ்லீப் டெப்ட் மாதிரி உங்களுக்கு வந்து தள்ளிக்கிட்டே போகும். ஸோ கமிட்டிங் டு எ ஸ்பெசிஃபிக் பிளான் ஃபார் எ கோல், அது வந்து நாட் ஓன்லி ஃபெசிலிட்டேட் டு அட்டைன் த கோல் பட் ஆல்சோ ஃப்ரீ யுவர் காக்னிட்டிவ் ரிசோர்ஸஸ் ஃபார் த அதர் பர்சூட்ஸ். வேலைன்னு இருக்காதீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த டீப் ஒர்க் வந்து ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும், பர்சனல் கோல்ஸ்க்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் ப்ரிடாமினெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் பார்த்த வரையும் பர்சனல் கோல்ஸ் வந்து விட்டுடுவாங்க பிகாஸ் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் கோல்ஸ். அதனால தான் வந்து வீட்டில் பிரச்சனை நடக்கிறது, டைவர்ஸ் ஆகிறது, பசங்களை வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை, எல்லா பொறுப்பையும் அம்மாக்கிட்டே தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் எங்கே நடக்குது அப்படின்னா, we are not doing the proper schedule. So rule number 2 is embrace the boredom. So rule number 1 பார்த்துட்டோம், டீப் ஒர்க் அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு. எம்ப்ரேஸ் போர்டம். ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கோட்டையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டோன்ட் டேக் பிரேக்ஸ் ஃப்ரம் த டிஸ்ட்ராக்ஷன், இன்ஸ்டட் டேக் பிரேக்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கஸ். ஸோ நான் as I said, ஃபோக்கஸ் நான் சொன்ன மாதிரி அது வந்து ஃபைனைட் தான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 90 minutes நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, டேக் தி பிரேக் ஃப்ரம் தட் ஃபோக்கஸ் ஸோ தட் யூ ரீசார்ஜ் யுவர் செல்ஃப் அகைன், யூ கேன் ஹிட் த ஃபோக்கஸ் 100%. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொழுதனைக்கும் நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்லேயே இருப்போம். அது போர் அடித்தா தான் நம்ம வேலையே செய்வோம். ஸோ இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்கெடியூல் இல்லாமல் நம்ம வந்து ஓப்பன் என்னடா நம்ம வீட்டுக்கு வேலையில் போன உடனே வந்து மெயில் செக் பண்ணுறது, அப்புறம் வந்து கதை அடிக்கிறது, அப்புறம் காஃபி குடிக்க போகிறது, திரும்பியும் வாட்ஸ்அப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, அது நடுவில் ஃபோன் பாட்டு கேட்டுனே வேலை செய்கிறது. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, யூஆர் ஒன்லி டூயிங் தி ஷாலோ ஒர்க், யூஆர் நாட் டூயிங் தி டீப் ஒர்க். அந்த ஷாலோ ஒர்க் பண்ணுறதுனாலேயே வந்து அந்த ஷாலோ ஒர்க்கே வந்து நம்மளால் டைம் முடிக்க முடியாதனால தான் we are extending ourselves for the 12 hours or 13 hours or நைட்டில் வேலை செய்கிறது எல்லாமே இங்கே தான் நடக்குது. அண்ட் தென் ப்ரொடக்டிவ் மெடிடேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி என்னென்னா வந்து நம்மளே சொன்ன மாதிரி வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், டிரைவிங் போகலாம், அப்புறமேட்டு ஷவரிங் பண்ணும் போது எல்லாமே யூ நீட் டு திங்க் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் யூ நீட் டு திங்க் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து நடந்து போகும்போதே முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டென்ஷன் ரெஸ்டோர் ஆகும். அதே டைமில் நீங்கள் திரும்பியும் வந்து அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ நீங்கள் வந்து யூ ஆர் டூயிங் எ ப்ரெப் ஒர்க் ஃபார் த டீப் ஒர்க். சப்போஸ் இப்போ டீப் ஒர்க் வந்து எனக்கு வந்து ஒரு 7 to 8 நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் 5 to 6 வந்து அப்படியே நடந்து போங்க, அப்படியே நேச்சரில் நடந்து போங்க. அப்போது நீங்கள் டீப் ஒர்க் பண்ணுற ஒரு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி யோசிச்சுட்டே போங்க. இதெல்லாம் பண்ணலாமா, அதெல்லாம் பண்ணலாமா, இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது யூ ஹேவ் ஒரு வேக் ஐடியா இருக்கும், இது இப்படி பண்ணிடலாமா அப்படின்ட்டு. அந்த வேக் ஐடியா வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் டீப் ஒர்க்கில் பண்ணும்போது யூஆர் ஆக்சுவலி சேவிங் சம் டைமில். ஸோ அதை தான் நீங்கள் ப்ரொடக்டிவ் மெடிடேஷனாக பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நான் வந்து சினிமா பார்ப்பேன், நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப் ஒரு ஃபேஸ்புக் பார்ப்பேன் அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு அட்டென்ஷன் போகும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஃபேஸ்புக் வந்து எனக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது. ஃபேஸ்புக்லேயும் உங்களோட அட்டென்ஷன் மெமரி வந்து நீங்கள் வந்து டெப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே எதனா வந்து ஒரு நியூஸ் பார்ப்பீங்க, அங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரி மெசேஜ் போட்டிருப்பான், அதுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால யூஆர் டிப்ளீட்டிங் யுவர் அட்டென்ஷன் மெமரி. ஸோ அதுவும் நடக்கும். ஸோ எம்ப்ரேஸ் தி போர்டம். போர் அடிச்சதுன்னா ஃபேஸ்புக்கோ சோஷியல் மீடியாலாம் எடுத்து பார்க்காதீங்க. இந்த ரூல் நம்பர் 3 இஸ் ஆப்வியஸ்லி குவிட் தி சோஷியல் மீடியா. நான் எல்லாருக்கிட்டே பேசினேன், இந்த டாபிக் படிச்சுட்டு சில பேர்கிட்ட பேசினேன், சோஷியல் மீடியா ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி என்ன, ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து கரெக்டாக இருப்பேன், அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன், ட்விட்டர் பார்த்தா நியூஸ் பார்த்துக்கிறேன், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு பிடிச்ச பீப்புளை ஃபாலோ பண்ணுறேன், அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ
that is called as any benefit approach. ஸோ ஒரு சோஷியல் மீடியா ஆர் ஃபார் தேட் மேட்டர் எனி ஆப் உங்களுக்கு வந்து அதில் வந்து 0% தான் பெனிஃபிட்னா we never use thatல ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் we are sticking to that and we are using it. ஸோ ஆனால் மேட்டர் என்னென்னா you are justified in using the network tool by stating அந்த பெனிஃபிட் இருக்கிறனால தான் இந்த டூலை நான் யூஸ் பண்ணுறேன்ற அந்த கான்செப்ட்லேயே அந்த ஸ்டாண்ட்லேயே நம்ம இருந்து திரும்ப யூஸ் பண்ணுவோம். பட் we are missing to analyze the negativity of that app. அதனால் நம்ம என்ன இழக்கிறோன்றதை நம்ம என்றைக்குமே வந்து யோசிச்சதே கிடையாது. ஸோ the question is whether social media offers some benefits, but instead whether it offers enough benefits to offset its drag on your time or attention. உன்னோட கோல் ஒன்று வச்சிருக்கில்ல, பர்சனல் கோல், என் பையனை நல்லா வளர்க்கணும், நான் இந்த வீடு வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இல்லை இந்த ஆஃபீஸில் நான் வந்து ஜப்பான் போகணும், இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்ஸ் இருக்குல்ல, அந்த கோல்ஸு நீ பார்க்குற சோஷியல் மீடியானால எதுனா பிரயோஜனம் இருக்கா அப்படின்றத நீங்கள் என்னைக்குன்னா அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படியும் வந்து கோல்ஸ் வந்து ஆமாம் அதை நான் பார்க்குறதுனால எனக்கு வந்து இது இந்த ப்ரோஜனம் இருக்குது, இந்த பெனிஃபிட் இருக்குதுன்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிங்கன்னா அதை குவான்டிஃபை பண்ணணும். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் தட் நான் இது 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன், அந்த 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுனால how many percentage it is contributing to achieve that goal அப்படின்ட்டு நீங்கள் என்னைக்குன்னா குவான்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? அப்போ குவான்டிஃபை பண்ணும்போது அது 5% தான் எனக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சப்போஸ் நம்ம வச்சுப்போமே, அப்போ ரெஸ்ட் ஆஃப் தி 95% எங்கேருந்து வருது? அப்போ நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு போகணும், படிக்கணும், டீப் ஒர்க் பண்ணணும்னு வரும்போது we are neglecting that 95% and we are going for that 5% and we are justifying the fact that that is helpful for me, that's why I'm sticking to the social media அப்படின்றது any benefit approachல தான் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணுறேன், நான் வந்து ஈவெண்ட்ஸ் பார்த்துக்கிறேன், நான் வந்து யூடியூப் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த any benefit approachல இருக்கும். we need to do the gauge. நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன் அப்படி அர்த்தம் கிடையாது. நீ வந்து சேவ் பண்ணால் மட்டும்தான் நீ ஃப்யூச்சருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் சோஷியல் மீடியாலையும் போடணும். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நம்ம வந்து காட்ச் பண்ணி தென் யூ டேக் எ பாயிண்ட் தட் வெதர் யூ நீட் டு பி இன் தி சோஷியல் மீடியா ஆர் நாட். This is very very damn important. So 80% of the given effect is due to the 20% of the possible causes. So முன்னாடியே சொன்ன மாதிரி this is the activities so which is going to aid for reaching the goal. So suppose 10 activities இருக்கு அப்படின்னா do prioritize them and then the top 2 பார்த்தீங்கன்னா that is going to contribute 80% to achieve a goal. And the 2 பார்த்தீங்கன்னா just 20% of the நீங்கள் 10 கோல் நீங்கள் 10 ஆக்டிவிட்டி லிஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா the top 2 is going to contribute 80% to achieve the goal. அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும், அந்த 2 ஆக்டிவிட்டிக்கு தான் உங்களோட ஃபுல் அட்டென்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அந்த டீப் ஒர்க் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைனைட் மெமரியை அந்த ஃபஸ்ட்டு 2 ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் போட்டாலே போதும், யூ கேன் அச்சீவ் த கோல் ஈஸிலி. ஸோ ஆனால் இதில் கான்செப்ட் என்னென்னா அந்த 10 ஆக்டிவிட்டி ஆல் ஆக்டிவிட்டி கன்சியூம் த சேம் எனர்ஜி, லிமிட்டட் டைம் அண்ட் அட்டென்ஷன் irrespective ஆஃப் தி ப்ரையாரிட்டி. இந்த ப்ரையாரிட்டி பண்ணலன்னா அந்த 10 ஆக்டிவிட்டிலையுமே நீங்கள் வந்து அந்த ஃபைனைட் மெமரியை போடுவீங்க. நான் சார் நீங்கள் சோஷியல் மீடியாலேயே நீங்கள் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் எதுக்கு இருப்பீங்கன்னா 5% அதுதான் 10th பாயிண்ட்டாக இருக்கும். இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால ஐ கேன் அச்சீவ் தட் கோல்னு. ஆனால் நம்மளுக்கு அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதனால அந்த சோஷியல் மீடியாலேயே நம்ம இருப்போம். ஏன் இருப்போம்னா அதுவும் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்ற மித்திலேயே இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த டாப் 20% ஆக்டிவிட்டி அண்ட் அச்சீவ் த கோல் ஈஸிலி rather than look for any benefit in the rest of the 80%. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து எல்லா கம்பெனிஸையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தட்ஸ் வை they are firing the non-productive people. ஏன்னா because they are seeing that top 20% of the people is contributing to the project. அவன் தான் A grade இருப்பான். மீதி இந்த C grade peopleலாம் ஏன் வந்து அவங்க ஃபயர் பண்ணுறாங்கன்னா they don't need that. அதனால் வந்து they are going to lose only the 10% ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் நீ பண்ணுறேன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த 2 பேர் 90% கான்ட்ரிபியூட் பண்ணுறான், 80% கான்ட்ரிபியூட் பண்ணுறான், அவனுக்கு நான் சம்பளம் தருவேன். அதனால தான் அந்த அப்ரைசர் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு பெல்கோவை போட்டு உட்கார வைக்கிறானுங்க. ஸோ தட் இஸ் தி கான்செப்ட் வி நீட் டு அப்ளை இன் அவர் பர்சனல் லைஃப் டூ. ஸோ இதே தான் வந்து கவர்மெண்ட்டும் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணாலுமே they are not going to eat to your protest because you are not contributing enough to the GDP. எவன் எனக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறானோ ஐ எம் கோயிங் டு டூ தி ஃபேவர் ஃபார் தெம். ஸோ அதனால் வந்து நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் வந்து எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னா தட் ஆவரேஜ் இஸ் ஓவர். ஆஸ் ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட மாதிரி தட் ஆவரேஜ் இஸ் ஓவர். வி ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் எக்கானமி. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆர் யூ கான்ட்ரிபியூட்டிங் எனாஃப் டு தி ஜிடிபி இந்த கொஸ்டின் போட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன தான் நீ 1 வருஷம் 2 வருஷம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் they are not going to heed towards your protest. So the last rule with this I'll close my session. So drain the shallows.
ஸோ நம்ம டீப் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஷாலோ ஒர்க் இருக்குது. அந்த ஷாலோ ஒர்க்கும் நீ டீப் ஒர்க் ஏற்றினா மட்டும் பத்தாது, உன்னோட ஷாலோ ஒர்க்கை கம்மியும் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்கெடியூல் எவ்ரி மினிட் ஆஃப் யுவர் டே. ஸோ இதுதான் நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐடியா இஸ் நாட் டு ஸ்டிக் டு கிவன் பிளான் அட் ஆல் காஸ்ட், இன்ஸ்டெட் மெயின்டைன் ஆல் த டைம் thoughtfully. ஸோ ஸ்கெடியூல் போட்டுருங்க, காலையிலேருந்து நான் ஈவினிங் வரை இதுதான் போட போகிறேன்னு போட்டுருங்க. நடுவில் எதனா இம்பார்ட்டன்ட் வேலை வந்தாலும் வரட்டும், எடுத்துக்கோங்க. பட் யூ அகெயின் ரீஸ்கெடியூல் இட். வந்துடுச்சு அதனால் நான் அப்படியே இந்த ஸ்கெடியூல் விட்டுருவேன்னு கிடையாது. கொலாப்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ரீஸ்கெடியூல் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு நிமிஷமும் அந்த ஸ்கெடியூல் படி தான் போகணும். ஸோ அப்போ தான் அந்த ஷாலோ ஒர்க்கை உங்களால் கம்மி பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் உட்காந்துருவீங்க. ஸோ இது நடக்கும். ஏன்னா சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணதுக்கு காரணமே அதுதான், உங்களோட அட்டென்ஷனை இழுக்கிறதுக்கு தான் அது கிரியேட்டே பண்ணிக்கிறோம், அத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி. அண்ட் தென் குவான்டிஃபை த டெப்த் ஆஃப் எவ்ரி ஆக்டிவிட்டி. அகைன் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், குவான்டிஃபை பண்ணணும். அது எப்படி குவான்டிஃபை பண்ணணும்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ நான் செய்கிற வேலையை ஃப்ரெஷர் செய்ய முடியுமா? ஒரு காலேஜ் பாஸ் அவுட் செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடியும்னா அவனுக்கு எவ்வளோ நேரத்துக்கு நான் ட்ரைனிங் தரணும்? 1 மாதத்தில் செஞ்சுருவானா, இல்லை 1 வருஷத்தில் செஞ்சுருவானா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா, சப்போஸ் 1 இயர்லேயே அவன் செஞ்சிருவான் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹேவிங் மீ த 10 years எக்ஸ்பீரியன்ஸ்? அவ்வளோ காசு கொடுத்த 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யணும். அவன் தான் 1 வருஷம் ஃப்ரெஷரை ட்ரெயின் பண்ணாலே அதே வேலையை அவன் செஞ்சிருவான் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் பட்டுதுன்னா, you are not fit to be in that organization. என்னைக்கு வேணால் உங்களை ஃபயர் பண்ணுவாங்க, பிகாஸ் you are in the last bucket. ஸோ அது நடக்கும். அப்போது அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா டீப் ஒர்க் போட்டு you need to create the value. ஸோ இந்த மாதிரி குவான்டிஃபை பண்ணுங்கள். and then finish the work on time. So already I told you, so in the shutdown rituals போடுங்க, learn to say no but reasonable-ஆக இருக்கணும். and then very very important point, become what to reach. ஸோ மெயிலில் FYI போட்டாங்கன்னா நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்களை அவங்க ஒய்ஃபை போகிறேன்னா அவங்க உங்களோட டைமுக்கு ஒர்த்தான் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ஷுட் ஒர்க். அதர்வைஸ் யூ கேன் டெல் தம் தட் ஐ ஹாவ் சம் அதர் ஒர்க் டு டூ, ஐ ஹாவ் அதர் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். பட் இதை சொல்கிறதுக்கு நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ இது நான் சொல்லிட முடியுமா, நீங்கள் சொல்லிட முடியுமான்னா அது நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். நான் அந்த ஸ்டேட்டில் இருக்கானா, அந்த ஸ்டேஜில் இருக்கானா அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் இல்லைன்னா யூ நீட் டு டூ த டீப் ஒர்க் அண்ட் தென் அட்டைன் தட் ஸ்டேஜ் அண்ட் தென் சே தி நோ ஆர் பிகம் வாட் டு ரீச். இந்த 2 hours நான் இருக்க மாட்டேன், அந்த மெயிலில் நான் பண்ண மாட்டேன், இல்லை இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும்னா நீ என்ன செஞ்சுட்டு வந்தன்றதை எனக்கு சொல்லு. அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அப்படியே FYIக்கெலாம் நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பிகாஸ் that is the shallow work we are going to do. So drain the shallows. So with this I'm going to complete. This is the daily schedule of Sadesh. So நான் எப்படி பிரேக்கப் பண்ணியிருக்கான் அப்படின்றது Sadesh will tell, and then we can take up the questions from you. Okay, like 8 hours sleep time ignore பண்ணிட்டேன். So remaining 16 hours போட்டிருக்கேன். ஸோ காலையில் எழுந்துருவோன்னா பார்த்தீங்கன்னா யூ வுட் ஹேவ் லைக் ரிசர்ச் படி highest attention, which is like they said upon like 55% of attention இருக்கும். ஸோ அந்த டைம் தான் நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக போய் புக் ரீடிங் போடுவேன். ஃப்ரெஷ் அப்னா ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தண்ணி பாட்டில் போய் உட்காந்துருவேன். ஸோ அப்போ தான் என்னால் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும். ஸோ அதுதான் மார்னிங். அதுக்கப்புறம் 7 to 9 பேரண்டிங் ஆக்டிவிட்டி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பொண்ணை கிளப்பி ஸ்கூலில் விட்றது. அப்புறம் 9 o'clock என் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓவர் த நைட் என்னென்ன இமெயில்ஸ்லாம் வந்துருக்குன்னு அதை கோ த்ரூ பண்ணுவேன். அப்புறம் ஏதாவது அப்டேட் அதுக்கு டப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் அது பண்ணிட்டு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஷெடியூலை மாற்றுவேன். அதாவது இந்த ஷெடியூல் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஷெடியூல் அந்த 9 to 10 இருக்குல்ல, அந்த ஸ்லாட்டில் தான் ப்ரிப்பேரே பண்ணுவேன். ஸோ 6 to 9 ஃபிக்ஸட் டைம். அது ஆக்சுவலாக என் ஷெடியூலில் இல்லை, பூபதி என்ன ஆட் பண்ண சொன்னால் அதனால நான் ஆட் பண்ணேன். இதில் எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு. ஸோ அது ஹேபிட். அது ஹேபிட்டுங்கிறனால அது டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளில போக மாட்டேன். ஸோ 9 to 10 அப்புறம் கிரியேட் பண்ணுவேன் மிச்ச ஷெடியூல் எல்லாம். ஸோ அப்போ அந்த 10 to 11 ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு டேட்டில் February 16 எனக்கு மீட்டிங் இருந்தது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ என்ன அதெல்லாம் மீட்டிங் போயிட்டு மீட்டிங்லேருந்து நான் டேக் அவே பண்ணதை வச்சு அதுக்கு எனக்கு ஆக்ஷன் ஐட்டம் இருக்குது, நான் தான் ரிசால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா டாஸ்க் எல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்குவேன். யூஸ்வலாக ஒரு 3 தான் அன்னோன் இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ அந்த அன்னோன்ஸ் எல்லாம் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டீப் ஒர்க் போட்டுருவேன். ஸோ அந்த க்ரீன் கலர் ஹைலைட்டிங் டீப் ஒர்க்கு. ஸோ டீப் ஒர்க் போடும்போது ஆப்வியஸாக நான் ஃபோக்கஸ் மோட் போயிடுவேன், யாரும் ரீச் பண்ண முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால டோர் சாத்திடுவேன், யாரும் வர மாட்டேன். ஸோ என் ஒய்ஃப் தெரியும் நான் டோர் சாத்திங்கன்னா டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் இட்ஸ் அன் எமர்ஜென்சி. அப்புறம் அன்றைக்கி 12 o'clock ஒரு மீட்டிங் இருந்தது. அப்புறம் 12:30 to 1:30 லஞ்சு. அப்புறம் பொண்ணு ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரணும்.
அன்னைக்கு இன்னொரு மீட்டிங் கிடையாது, நான் சில கஸ்டமர் இமெயில்ஸ்லாம் இருந்தது, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும். ஸோ அதை அந்த ½ hour அலோகேட் பண்ணேன். அப்புறம் திரும்ப டீ ஒர்க் போனேன், அப்புறம் ஒரு ஷாலோ ஒர்க், அப்புறம் பிரேக். ஸோ இன்னைக்கு டேட்டில் ஒன்று நான் என்ன பண்ணேன்னா ரீஷெடியூல் பண்ணேன். எனக்கு அந்த கஸ்டமர் கொரி ரிசால்வ் பண்ணோன்னா அவங்க எனக்கு இமீடியட்டாக மீட்டிங் வச்சாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:30லேருந்து 7 வரையும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட 1.5 hour பர்சனல் டைம் நான் லூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 1.5 hour ஆஃபீஸ் டைமில் போட்டேன். ஏன்னா நான் பர்சனல் டைம் பண்ணுறேன். அதனால நான் என் பொண்ணு எழுந்துட்டா, நான் அவளை கூட்டின்னு வெளில போயிட்டு அவளுக்கு என்னென்ன என்ரிச்மெண்ட் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணல, ஏன்னா they take my personal work 1.5 hours. இந்த இடத்துல வந்து ஐயோ ஆஃபீஸ் ஒர்க் அப்போ நம்ம இல்லைன்னு சொல்லி நமக்கு ஒருத்தம் சேலரி தராங்க அப்படின்னா கிடையாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், அதுக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம். அது எந்த 8 மணி நேரம் வேணா இருக்கலாம். அகைன் எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்ணுவாங்க, நான் ஒர்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் லைக் எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா நான் ஜாயின் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி தான் தருவேன். அது எனி ரேர் கேஸ் தான், அது டெய்லினா கிடையாது. ஸோ அப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே நான் ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரிமைனிங் அவளுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்டேட் பண்ணிட்டு, அப்பா அம்மாவுக்கு பேசுறது, ஒய்ஃபோட ஹெல்ப் பண்ணுறது, வெசல் வாஷ் பண்ணுறது, அப்போ அவங்க குக் பண்ணுவாங்க டின்னர், நான் வெசல் வாஷ் பண்ணுவேன், அவங்களோட இது பண்ணிக்கலாம். அப்புறம் ரிமைனிங் வந்து லாஸ்ட் 1 hour வந்து எனக்கு நடந்ததுதான் ரீகலெக்ட் பண்ணி பொண்ணோட டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் சேர்ந்து ஒரு 15 minutes வாக் பண்ணுவோம், பெட்டு போவேன். ஸோ தூக்கம் வர்றதுக்காக ஒரு புக்கு படிப்பேன். 3-4 பேஜ் படித்தாலே தூக்கம் வந்து தூங்கிடுவேன். அதெல்லாம் இதுதான் ஒரு ஷெடியூல். இது வந்து வீக் டே மட்டும்தான், வீக்கெண்டுக்கு இதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். வீக்கெண்ட் வந்து ஐ மேட் இட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அங்கே வந்து நான் எதுவும் ஷெடியூல் பண்ணல பெருசாக. மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்சிங் அப் வித் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ சுரேஷ். ஸோ இதுதான் சாம்பிள் டெய்லி ஸ்கெடியூல். ஸோ இது வந்து சும்மா நாங்கள் எங்கேருந்து எடுத்ததெல்லாம் கிடையாது. ஸோ ஐ டு ஹாவ் similar kind of schedule, but which is not that tight as Sadesh. So Sadesh வந்து ரொம்ப religiously is following the deep work, and I am also doing the deep work, but not as the pace which is Sadesh doing. So இது வந்து just ஒரு சாம்பிளாக இருக்கட்டும் which we are following. So இது வந்து இப்போ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா personally we can clear your doubts. So இன்னும் slides இருக்குது, but I'm stopping here so that we can have a question session. Yeah, thank you.